இது ரொம்ப மனித இனமே தமிழகத்துல தலை குனிய வேண்டிய ஒரு நேரம் அது. இந்த நேரத்துல அரசியல் பண்றதுக்காக அதிமுக இதை எடுத்துக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு திரு எடப்பாடியார் அவர்கள். இந்த பாலியல் வழக்கு பதிவாயிருக்கு. அதுல 5 அரசு பள்ளி மாணவிகளும் ஒரு தனியார் பள்ளி மாணவிகள் உட்பட அப்படின்னு சொல்லி செய்திகள் வருது. அது மறுக்கிறதுக்கு இல்ல, நம்ம கட்டுப்பாட்டுல தான் இருக்கா, சட்ட ஒழுங்கு கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனாலதான் அத்தனை நாய்களையும் பிடிச்சு உள்ள போட்டுட்டு இப்ப வழக்கு தொடுத்திருக்கோம். இப்ப யாரையாவது அதுல இருந்து நாங்க பிடிக்கலன்னு சொல்லுங்க, இல்ல யாரையாவது இன்னும் நாங்க தேடிட்டு இருக்கோமா? எல்லாத்தையும் உடனே கண்டுபிடிச்சிங்களா? யாரு இந்த சாருங்கிறது வேற விஷயம். அது கடுமையான தண்டனை உங்களுக்கு நீதிமன்றம் கொடுக்கணும். நீதி அரசர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், ஹம்பல் ரெக்வஸ்ட், இவங்களெல்லாம் ஒரு பாடமா பப்ளிக்ல இவங்களுக்கு கடுமையான தண்டனை. போக்சோ கைதிகள்லாம் நீங்க எதிரிகளை தப்பிக்க விட்டுறீங்களாம? நம்ம கிட்ட சொல்ற ரகசியமா நீதிமன்றம் பண்ணுங்க சார். அண்ணாமலையை கூட இருக்கலாம்ல, இருக்கலாம். ஒரு வருஷம் அந்த கால் லாக்ஸ் நான் வச்சிருக்கேன், அது சட்டவிரோதம் அவரே சொல்றாரு, அதெல்லாம் வச்சிருக்கேன் நானு அப்படின்றாருல. போய் கைது செய்யுங்க, அவரை கைது செஞ்சு இதெல்லாம் கவர்மெண்ட் செய்ய வேண்டியதை என்கிட்ட கேட்காது. அது எல்லாத்தையும் நாங்க விளக்கத்தை ஊத்திட்டா நிக்க முடியும். ஆனா நம்ம முதல்வர் எதுவுமே செயல்படல. ஆனா இதுக்கெல்லாம் நேரம் இருக்காருன்னு தெரியல. இருட்டுக்கடை அல்வால இப்ப நல்லா சாப்பிடுறதுக்கு நீங்க எல்லாம் அறிவுங்க பண்றாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இல்லை, முதல்வரோட இரும்புக்காரம் செயல்படுதா இந்த விஷயத்துல? செயல்படாம இருந்தா இந்த 95 இன்சிடென்ட்ல யாரையாவது நாங்க கைது பண்ணாம இதுவரை வச்சிருக்கோம் சொல்லுங்க. இல்ல, ஒருத்தனை கைது பண்ணோம்னா இன்னொருத்தருக்கு பயம் வரணும். பயம் வரணும். அரசு வரல. செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திமுகவை சார்ந்த முனைவர் காமாட்சி நடை அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தொடர்ந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லா தமிழகம் அப்படின்ற ஒரு முழக்கம் ஒவ்வொரு நாளும் எதிர்கட்சிகள் முன் வச்சுட்டே இருக்காங்களே, அதுக்கு பல சம்பவங்களும் உதாரணங்களை காட்டுறாங்க. இப்போ டே பை டே நம்மளுடைய பெண்களுக்கு மட்டுமல்ல, சிறார்களுக்கு அதிகமாக ஹராஸ்மெண்ட்டுக்கு உள்ளாக்கப்படுறாங்க, பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்படுறாங்க. நீங்களும் தினமும் செய்திகளை பார்ப்பீங்க. எப்படி நம்முடைய ஆட்சியில் இப்படி நாளுக்கு நாள் இப்படியான ஒரு பெண்களுக்கு எதிரான அத்துமீறல் சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கு? எப்பா, நாங்க ஆட்சியில அவங்களுக்கு போய் சொல்லி கொடுத்து போய் பண்றான்னு சொல்லி அனுப்புறோமா? எங்க ஆட்சியில அயோக்கிய நாயி அவன் இந்த மாதிரி பண்றானுங்க. சட்டம் கடுமையாக்கத்தான் பட்டு இருக்கு. கடந்த சட்டமன்றத்திலே சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு கடுமையான சட்டங்கள் இருக்கு. இந்த கடுமையான சட்டத்துல அவங்க எல்லாம் தண்டிக்கத்தான் படுவாங்க. அப்படி இருந்தும் திரும்ப திரும்ப இந்த மாதிரி பண்றானுங்க. இது ரொம்ப மனித இனமே தமிழகத்துல தலை குனிய வேண்டிய ஒரு நேரம் அது. இந்த நேரத்துல அரசியல் பண்றதுக்காக அதிமுக இதை எடுத்துக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு திரு எடப்பாடியார் அவர்கள். இது தலை வேண்டிய சமாச்சாரம். இதுல கோஆபரேட் பண்ணி மக்களுக்கு விழிப்புணர்வை உண்டு பண்ணணும். அதிமுக ஆட்சியில் நடந்ததெல்லாம் இப்படிதான் சொன்னீங்களா? அதிமுக ஆட்சியில நடந்தது ஒரு 200-300 குழந்தைகளை அங்க பொள்ளாச்சியில் நடந்த விஷயத்துக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? எத்தனையோ விவரங்கள் நடந்தது. இந்த மாதிரி நம்ம சமூகத்தை சீர்திருத்தம் செய்யணும், இது நம்ம தலை குனிய வேண்டிய விஷயம், இதை அரசியல் பண்ணாதீங்கன்னு பண்ணீங்க சொன்னீங்களா? நல்ல மக்கள் மத்தியில அரசியல் பண்ணீங்களா? நாங்க மக்கள் மத்தியில அதை எடுத்துட்டு போனோமே தவிர இந்த மாதிரி எல்லாம் நாங்க பேசல. போனீங்கல்ல, உங்க ஆட்சி வந்துருச்சுல, ஏன் இப்போ 4 தூரம் அதிகரிச்சிருக்குன்னா நாங்க எங்க கண்ணுக்கு இப்ப காவல்துறைக்கு தகவல் கிடைக்குது. அது சிம்பிள் பாரு. அந்த பொண்ணு கேளம்பாக்கத்துல இருந்து அந்த இதுல ஆட்டோல ஏறுது. அந்த ஏறின பொண்ணு நல்ல புத்திசாலியா இருக்க போய் அந்த அம்மா அந்த இதை ஆன் பண்ணி விட்டுறாங்க. அது கடைசியில இடம் மாறி போகுதுன்னு உடனே அவருடைய ஃப்ரெண்டுக்கு தான் அது போயிட்டே இருந்திருக்கு. ஃப்ரெண்டு உடனே பல்லாவரம் காவல் நிலையத்துக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு வந்துட்டு இருந்தாங்க, இப்போ தடம் மாறி போகுது அப்படின்னு சொன்ன உடனே அதை அவங்க அனுப்ப சொல்றாங்க. அனுப்பிச்ச உடனே அடுத்த ஒரு 2-3 மணி நேரத்துல எல்லாத்தையும் பிடிச்சிடுறாங்கல்ல கண்ணு. காவல்துறை அசால்ட்டா இல்ல. அதே மாதிரி 3 நாய் சேர்ந்து ஒரு ஸ்கூல்ல ஒரு குழந்தைய அதே ஸ்கூல்ல இன்னொரு 5ஆம் வகுப்பு மாணவிக்கும்
பாலியல் ரீதியாக சீண்டல் ஏற்பட்டதாகவும் இப்போ தற்போது புகார் வந்து பெற்றோர்கள் வந்து பெரும் அமளியில் ஈடுபட்டதாக இப்போ செய்திகளை பார்க்குறோம். அந்த குழந்தை மட்டும் இல்ல, 100 குழந்தைகளும் வந்து அதான் உள்ளாக்கப்பட்டிருக்கு. அது எல்லாத்தையும் இப்ப இந்த மாதிரி ஒரு பள்ளிகள்ல வந்து ஆசிரியர்கள் இந்த மாதிரி நடந்துக்கிறது நானே புதுசா இப்பதான் நீங்க ஒரு பள்ளி ஒரு கல்லூரியினுடைய தாளாரா இருந்திருக்கீங்க. ஆமா, அதெல்லாம் வந்து எங்க கல்லூரியில மாணவர்கள் வேணா பொண்ணுல லவ் அஃபேர்ஸ்ல வேணா இருப்பாங்களே தவிர ஆசிரியர்களுக்கு அதை வந்து கண்டிக்கதான் செய்வாங்களே தவிர யாரும் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. ஆனா ஆசிரியரே வந்து மாணவிகள் அதான் சொல்றேன், வேலியே பயிர மேய்கிற கதையா இருக்குது. வேலி எந்த வேலி வந்து தடுப்பா இருக்குமோ அந்த வேலியே வந்து பயிர்களை மேயுது. அதனால இவங்களை வந்து கடுமையான தண்டனை இவங்களுக்கு நீதிமன்றம் கொடுக்கணும். நீதி அரசர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், ஹம்பல் ரெக்வஸ்ட், இவங்களை எல்லாம் வந்து ஒரு பாடமா பப்ளிக்ல இவங்களுக்கு கடுமையான தண்டனை. போக்சோ கைதிகள்லாம் வந்து நீங்க எதிரிகளை தப்பிக்க விட்டுறீங்களாம? இங்க பாரு, நீ வந்து அன்புமணி சொல்றத வச்சுக்கிட்டு இங்க பாரு, போக்சோ சட்டத்துல வந்து மேக்சிமம் என்னன்னா எங்களால திரட்ட முடியுமோ காவல் நிலையம் அதைத்தான் திரட்டி சப்மிட் பண்றாங்க. அவங்க வந்து அதுல இருந்து தப்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அது நீதிமன்றத்துடைய ஸ்லாக்னஸ், காவல்துறையுடைய ஸ்லாக்னஸ் சொல்ல முடியாது. காவல்துறை வந்து யாருக்கும் வந்து போக்சோ சட்டத்துல இருக்கவனை வந்து தப்பிக்க விடுறதுக்கு வேலை பார்க்காது, கைவிட்டு காவல்துறை தானே அவர் அக்யூஸ் பண்ண முடியும். அவர் நீதித்துறையை சொல்ல இயலாது, இல்ல நீதித்துறையை நானும் சொல்ல இயலாது, அவரும் சொல்ல இயலாது. நீதித்துறை வந்து அதை வந்து சரியான முறையில விசாரணையில வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து எப்படி வந்து அவங்களோட மனோநிலையில புரியாம ஆண் காவலர்களை வச்சு விசாரிக்கிறது பெண் குழந்தைகளை, அப்ப அதெல்லாம் வந்து அவங்களுக்கு பாரு, கலைஞர் ஆட்சியில தான் வந்து இப்ப வந்து பெண்கள் காவலர்களே நியமிச்சோம். அதுக்கு முன்னாடி எல்லாமே ஆண் காவலர்கள் தான், புரிஞ்சுக்கோ. இப்ப கலைஞர் தான் அதை கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் அந்த தனி காவல் நிலையமா வந்து ஜெயலலிதா அம்மா ஏற்படுத்தினாங்க பெண்களுக்குன்னு தனி காவல் நிலையங்களை. ஆகையினால இதெல்லாம் வந்து இருக்கும். ஒரு ஸ்டேஷன்ல ஒரு காவல் அதிகாரி வந்து பெண்கள் இருக்கலாம், ஆண்கள் இருக்கலாம். அதனால இத வந்து விசாரிக்கிறது வந்து பெரிய விஷயமா எடுத்துக்கூடாது. இது சில நேரங்கள்ல சில தவறுகள் நடக்கலாம், அதுக்காக எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா வந்து சொல்ல இயலாது. இப்ப பாருங்க, அதிமுக ஊடகங்கள்லாம் என்ன சொல்லுது, இந்த ஆண்டோட துவக்கத்துல இருந்து இப்ப 5ஆம் தேதி வரைக்கும் 95 பாலியல் வழக்கு வந்து பதிவாயிருக்கு. அதுல 5 அரசு பள்ளி மாணவிகளும் ஒரு தனியார் பள்ளி மாணவிகள் உட்பட அப்படின்னு சொல்லி செய்திகள் வருது. ஒழுங்கு நம்ம கட்டுப்பாட்டுல தான் இருக்கா? சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனாலதான் அத்தனை நாய்களையும் பிடிச்சு உள்ள போட்டுட்டு இப்ப வழக்கு தொடுத்திருக்கோம். இப்ப யாரையாவது அதுல இருந்து நாங்க பிடிக்கலன்னு சொல்லுங்க, இல்ல யாரையாவது இன்னும் நாங்க தேடிட்டு இருக்கோமா? எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டீங்களா? யாரு இந்த சாருங்கிறது வந்து வேற விஷயம். அது வேற விஷயம். என்னன்னா அது வந்து இப்போ அண்ணாமலை என் கையில இருக்குங்கிறாருல, அவர் சொல்ல வேண்டியதுதானே. நீ நம்ம கிட்ட சொன்ன ரகசியமா நீதிமன்றம் பண்ணுங்க சார். அண்ணாமலையை கூட இருக்கலாம்ல, இருக்கலாம். ஒரு வருஷம் அந்த கால் லாக்ஸ் நான் வச்சிருக்கேன், அது சட்டவிரோதம் அவரே சொல்றாரு, அதெல்லாம் வச்சிருக்கேன் நானு அப்படின்றாருல, போய் கைது செய்யுங்க, அவரை கைது செஞ்சு விசாரணை. கவர்மெண்ட் செய்ய வேண்டியதை என்கிட்ட கேட்காது. கவர்மெண்ட் என்ன நடவடிக்கை எடுக்கும், ஏது நடவடிக்கை எடுக்குங்கிறது எனக்கு தெரியாது. இல்ல, முதல்வரோட இரும்பு கரம் செயல்படுதா இந்த விஷயத்துல? செயல்படாம இருந்தா இந்த 95 இன்சிடென்ட்ல யாரையாவது நாங்க கைது பண்ணாம இதுவரை வச்சிருக்கோமா சொல்லுங்க. இல்ல, ஒருத்தனை கைது பண்ணோம்னா இன்னொருத்தருக்கு பயம் வரணும். பயம் வரணும். அரசு வந்து வரல, இவ்வளவு கிடுக்குப்படி பண்ணது, இந்த மாதிரிலாம் நம்ம இலவச அரசு மாதிரி கிடையாதுன்னு சொல்லி ஒரு பயம் வரணுமே. ஏன்னா போன சட்டமன்ற ஆண்டினுடைய துவக்கத்தினுடைய சட்டமன்ற கூட்டத்தொடர்ல கடுமையான சட்டத்தை நீங்க கொண்டு வரீங்க. அப்ப அதை பார்த்து நடுங்கி இருக்கணும். 95ங்கிறது அதுக்கு பாதி ஆயிருக்கணும். ஒருத்தன் ஒரு சம்பவத்தை பார்த்து இன்னொருத்தன் வந்து நடுங்கி இருக்கணும். நடுங்கல, அப்படி கூடுது, 4 நாள் கூடுது. நீதிமன்றம் வந்து அக்யூஸ்ட வந்து அடிக்க கூடாதுங்குது, விசாரணைக்கு கூட அடிச்சு விசாரிக்க கூடாதுங்குது. இப்ப நீங்க ஒரு சம்பவத்தை நீங்க சுட்டி காட்டினீங்க இல்லையா, அதுக்கு இன்னொரு சம்பவமும் நம்ம பார்க்கிறோம். ரயில் பயணத்துல ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து தள்ளி விட்டு பாலியல் பலாத்காரம் செஞ்சா நம்ம அதையும் நம்ம பார்க்கிறோம். அந்த சிசு மரணம் அடைஞ்சிருக்கிறதாக தற்போது அண்மை செய்தியை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அதுல என்ன பண்ணிருக்கீங்க, அந்த அக்யூஸ்ட பிடிச்சவங்கள காலுக்கு கட்டு போட்டு வந்திருக்காங்க, சும்மா நீங்க விட்டுட்டீங்களா அந்த அக்யூஸ்ட? அவனை ஓடி போகும்போது ஓடி போகும்போது கல் தெரியும், அதுக்கு என்ன பண்றது? நம்பிட்டோம் சார். அது என்ன சார், நீங்க உங்க காவல்துறையில கஸ்டடியில எடுக்கும் போது அப்ப அடிக்கிறது இல்ல,
அப்ப அந்த அக்யூஸ்டே நீங்க அடிக்கல, நீங்க இங்க பாரு. மாவட்டு போட்டுறது வந்து ஓடி போகும்போது கீழே இருந்தது. ஆமா, அந்த கதையெல்லாம் நம்ம இப்ப இந்த சொல்லிக்கலாம். ஆட்டோல இருந்து 2 பேரும் வந்து மேல மாடியில இருந்து கீழே குதிச்சதுல அவனுக்கு கால் உடைஞ்சு போச்சு. இது மாதிரிதான். இப்போ இந்த ஞானசேகரன்றவன் அவனுக்கும் காலில் கட்டுப்பட்டாங்க. அப்போ அவனும் வந்து தவறி கீழே விழுந்து ஏதாவது ஆயிடுச்சா? ஆமா ஆமா. என்னையா இது தொடர்ந்து நம்ம பாக்குறோம். இப்ப இந்த கர்ப்பிணி பெண்ணு கூட ரயில்ல பயணித்து யாருமே இல்லையா அந்த பெட்டியில, அந்த பொண்ணு மட்டும்தான் இருந்திருக்கா, இந்த நாய் இருந்திருக்கான். இந்த நாய் வந்து அந்த பொண்ணு கிட்ட தவறா நடந்திருக்கா, அது சத்தம் போட்டிருக்கு. அத இவன் வந்து ரொம்ப தூரம் ஆச்சு, அதை சொல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கண்ணு, ரொம்ப பாவம். அந்த பொண்ணு கஷ்டமா இருக்கு. நம்ம முதல்வருக்கு வந்து ஒரு மனம் உடையிலையே. ஏன் மனம் உடையாம என்ன, ரயில்ல நடந்தது யார் என்ன பண்ண முடியும்? ரயில்ல எத்தனை போலீஸ் பந்தோபஸ்து இருக்கு, அதையும் மீறி நடக்குதுன்னா அப்ப எப்படி? ஒரு பெண்ணு தனியா ஒரு கோச்சில போறோம்னா, ஏமா நீ அந்த கோச்சுக்கு மாறி போன அந்த டிடி யாராவது சொல்லி இருக்கணுமா இல்லையா? சொல்லணுமா இல்லையா? யாருமே இல்லாத பெட்டியில நீ ஏமா பயணம் பண்ற, ஆட்கள் இருக்க பெட்டிக்கு போனாலும் அனுப்பிச்சு வச்சிருக்கணும். அதை செய்யல இல்ல. இது மாதிரி சில தவறுகள் வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்டும் செய்யுது. ஆர்பிஎஃப்னு எதுக்கு இருக்கு உள்ள ரயில்வேக்குள்ள? ரயில்வே ஆர்பிஎஃப் இருக்குல்ல, அவன் இதெல்லாம் பார்க்கணும் இல்ல. அது எல்லாத்தையும் நாங்க விளக்கண்ணை ஊத்திட்டா நிக்க முடியும்? ஆனா நம்ம முதல்வர் வந்து எதுவுமே செயல்படல. ஆனா இதுக்கெல்லாம் வந்து நேரம் இருக்காருன்னு தெரியல. இருட்டுக்கடை அல்வால இப்ப நல்லா சாப்பிடுறதுக்கு நீங்க எல்லாம் அறிவுங்க பண்றாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஒரு பாரம்பரியமிக்க இது இருக்கு, என்ன உங்களுக்கு என்ன அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த கடையில என்ன அவர் போய் சாதாரணமா இப்ப சாப்பிடல, முதலமைச்சர் தானே அவரு, ஒரு சாதாரண ஒரு பிரஜை, இந்தியா பிரஜையா தான் பண்ணாரு அவரு. அப்படியே கேமரா எல்லாம் போகுது, வளைச்சு கேமரா நாங்களா வளைச்சு எடுக்கிறோம். லூசானி நிருபர்கள் வருவான்ல, நான் ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்தா இப்ப ஒண்ணும் இல்ல. ஒவ்வொரு மாணவிகள்ட்டையும் போற வழியில ஒவ்வொரு மாணவிகளை பார்த்து முதல்வர் பேசுறாரு. அதெல்லாம் ஏன் வந்து கேமரா வச்சு எடுக்கிறீங்க? மாணவிகிட்ட பேசுறதுலாம் இந்த ஆட்சி எப்படி இருக்குன்னு மாணவிகிட்ட கேட்கறாரு. அவங்க ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க, அவங்களுக்கு என்ன தெரியும்னு தெரியல. அதுவும் அப்பட்டமா போட்டோ ஷூட்னு தெரியுது. மாணவிகிட்ட கேட்கறாரு இந்த ஆட்சி எப்படி இருக்கு, இத நாங்க உங்களுக்கு காசு வருதா, உங்களுக்கு வருதா, இந்த திட்டங்கள் பேர்லாம் சொல்லுங்க எனக்கு. புதுமை பெண் திட்டம்னா என்ன, மகளிர் உரிமை திட்டம்னா என்ன, அது மாதிரி இலவச பஸ் அந்த திட்டம் பேர்லாம் கேட்கிறாரு. அது என்ன தப்பு? அது சரி சார், அது இந்த ஆட்சியினுடைய நிர்வாகம் எப்படி இருக்கு அது இதுன்னு குழந்தைகள்கிட்ட கேட்டா என்ன சார் தெரியும்? குழந்தைகள்கிட்ட கேட்டாதான் குழந்தைகள் தான் நாளைய ஓட்டர்கள், நாளைய சரி ஓகே. அதுக்கே கேமரா போது கூட அது ஷூட்டிங் போறாரு. மோடிஜி பண்ற மாதிரி தான் நீங்க இங்க வந்து பண்றீங்க ஸ்டாலின் ஜியும் அப்படின்றாங்க. கேமரா போறது நிருபர்கள் போறான்டா. நாங்க எடுத்து எங்க கட்சியில இருந்து யாரும் நாங்க விளம்பரப்படுத்தல, அவங்க பண்றானுங்க அவ்வளவுதான். ஆனா இப்ப அல்வா சாப்பிடுறது நேரம் இருக்குன்னு கேக்குறாங்க. இப்ப அதுதான் ட்ரெண்டிங்ல இருக்கு, எப்படி பாக்குறீங்க? அவன் எல்லாமே அந்த பசங்க இதெல்லாம் பண்ணுவானுங்க. இது பண்றவன் பண்ணிட்டு போறாங்க. அம்மையார் ஜெயலலிதா ஒரு ஓய்வுக்கு கொடநாட்டுக்கு போனா அரசே கோடநாட்டுல இருந்து நடத்துறாங்க. அறிவு கடத்தனமா கும்பி எரியுது. குழு கொடநாடு கேட்டாரு நம்ம கலைஞர். பேசக்கூடாது. இங்க இருக்க சீஃப் செக்ரட்டரியில இருந்து அத்தனை செக்ரட்டரிஸும் ஃபைல தூக்கிட்டு அங்க போனாங்களா ஊட்டிக்கு? சரி, என்ன மறந்து போச்சா? அந்த அம்மா அங்க இருந்தே ஆட்சி பண்ணாங்களா இல்லையா? சும்மா என்னவா கோடனா? ஆமா சார், அவங்க ஓய்வுக்காக போயிருக்கலாம், தங்களோட சுய தேவைக்காக போயிருக்கலாம். அதுக்காக வந்து சீஃப் செக்ரட்டரிஸ் மற்ற அதிகாரிகள்லாம் வந்து அவங்கள பார்வையிட்டு இருக்கலாம். அதுல என்ன சார்? எதுக்கு பாரு, அங்கே இருந்துதான்ப்பா செயல்பட்டாங்க ஒரு மாத காலமா. புரியாம பேச. சரி, ஒரு மாத காலம் தானே. ஒரு மாத காலம்னால ஹெட் குவார்டர்ஸ் விட்டு ஒரு சீஃப் மினிஸ்டர் போய் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? இப்ப கலைஞர் போறாருன்னா சுற்றுப்பயணம் போறாரு. பிரதமர் மோடிஜி நீங்க சொல்றீங்கல்ல, அவர் 365 நாள்ல பாதிக்கும் மேற்பட்ட நாட்கள்ல இங்க இருக்கிறதே இல்ல, வெளிநாட்டுக்கு போயிடுறாரு, அவர் டூருக்கு தான் போறாரு. 90% நாட்கள், 10 நாள் தான் இந்தியால இருக்கீங்க. ஆமா ஆமா, 90% நாட்கள் அவர் வெளிநாட்டுல தான் இருக்காரு. இப்ப கூட இவ்வளவு அசிங்கப்படுத்தின அமெரிக்காவுக்கு ஒரு போறோம் இருப்போம் சார். அது அசிங்கம் என்ன சார் படுத்துனாங்க? அவங்க எல்லா நாட்டுக்கும் அப்படிதான் பண்றாங்க. இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, இப்ப பிரதமர் மோடிஜி அங்க போய் ட்ரம்ப் கிட்ட நேரடியா வலியுறுத்த போறாரு, இங்க அந்த மக்களை வந்து நீங்க இப்படி ட்ரீட் பண்ணக்கூடாது, நீங்க மனிதாபிமான அடிப்படையில நீங்க ட்ரீட் பண்ணணும்னு சொல்லி நேரடியா போய் இது பண்ண போறாரு. அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க இப்ப எல்லாரும். நீங்க வந்து அபிஷியலா நாங்க வெளியே அறிக்கை விடணும்னு அவசியம் இல்ல, அது இரு நாடு உறவுகளுக்கும் வந்து ஒரு குந்தகம் விளைவுக்கும் விதமா ஆயிடும். எங்க மோடிஜி நேரடி ட்ரம்ப்ல போய் பேசுவாங்க, ட்ரம்ப்ட்ட போய் மூத்திரம் குடிப்பாங்க. என்ன சார் இது? மாட்டு கோமியத்தை தானே குடிக்க சொல்லி அவங்க கட்சியில சொல்றாங்க. மாட்டு கோமியத்தை குடிக்க அவர்களுக்கு விருப்பம், அது விருப்பத்துக்கு ஏற்ப செஞ்சுக்கலாம் சார் திரு அண்ணாமலை சொல்லிருக்கு. அப்ப மாட்டு கோமியத்தை பிடிச்சிட்டு போய் அவர் ட்ரம் கொடுக்க சொல்லு.
ட்ரம்முக்கு மாட்டு கோமியத்தை கூட்டிட்டு போய் கொடுத்தா அவர் குடிச்சாருன்னா அவருக்கு இந்து மக்கள் ஏன் இந்த வன்மம் உங்களுக்கு பிஜேபி மேல, பிரதமர் மோடி மேல? பிரதமர் மோடி மேல எனக்கு என்ன வன்மம்? எடுத்தோம்னா இந்த தேசத்தை நாசமாக்கிட்டாரு. வளர்ச்சி பாதை கொண்டு போறாரு. எந்த வளர்ச்சி? என்ன வளர்ச்சி? 5 trillion எக்கானமி. 12% 60 வருஷம் காங்கிரஸ் ஆட்சியில 2 trillion எக்கானமி தான். இப்ப 5 trillion எக்கானமி அச்சீவ் பண்ணிருக்கோம். 12% இருந்தது, இப்ப 7% தான் தொழில்துறை. புரிஞ்சுக்கோ. சும்மா ட்ரில்லியன் மயிர்னுட்டு ஆண்டுக்கு 2 கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்குறேன்னாரு. இப்ப எத்தனை மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்காரு? எல்லா பேரும் வேலை ஊக்குவிச்சிருக்காரு. என்னன்னு சொல்லி லிஸ்ட கூட சும்மா இந்த மேக் இன் இந்தியா மயிர் இந்தியான்னு சும்மா எங்கேயாவது சொல்ல வேண்டியதுதான். வாயை பிடிச்சதும் மாங்காய் பிடிச்சதும் பேச வேண்டியதுதான். 2 கோடி மக்களுக்கு நீ வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொன்ன இந்த 10 ஆண்டு 11 ஆண்டு 22,000 கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருந்தா இன்னைக்கு இந்தியாவே இன்னைக்கு உலக நாட்டுக்கு சவால் ஒரு நாடாயிருக்கும். சும்மா இந்த கதையெல்லாம் விடக்கூடாது. எதை வேணாலும் வாய் பூசாம பொய் பேசுறதே உங்களுக்கு முரட்டா போச்சு. பொய் வாய் திறந்தாலே பொய். திமுக மாதிரியா சார்? நீ வந்தவன நீட் தேர்வு ஒளிஞ்சிருன்னு சொன்ன மாதிரி நீட் தேர்வு மாணவிகள் வந்து தற்கொலை செஞ்சிட்டாங்க. அந்த மாதிரி நீட் தேர்வு எல்லாம் அவன் கையில வச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி சொல்லிருக்கணும். நீங்க பிஜேபி துஷ்பிரயோகம் செய்கிறது, நாங்கள் பிஜேபி வலியுறுத்தி நாங்கள் கொண்டு வருவோம்னு சொல்லிருக்கோம். அப்படிலாம் கிடையாது. நாங்க வந்த உடனே எங்களுக்கு சீக்கிரட் தெரியும், நாங்க வந்து ஒரு கையெழுத்து போடுவோம், முடிஞ்சு போயிடும். அதப்ப முயற்சி பண்ணணும். சீக்கிரட் என்ன? அதான் முயற்சி பண்ணணும், நடந்துகிட்டு இருக்கு. நடக்கும். ஓகே, பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா விளக்கி மிக்க